நேரங்கள்ல கோவிலுக்கு போய் மன கஷ்டங்களை சிலைன்னு பார்க்காம கடவுள்கிட்ட நாம பகிர்றோம். ஆனா மத்தவங்க நம்ம கிட்ட பகிரும் சில மன உணர்வுகளை கவனிக்க தவறிடுறோம். கேட்பதோட திறன்ல உணர்வுகளை கலக்க மனதோடு பேசலாம். வாங்க தொடர்பு கொள்ள 0443602994 0443042777 வாட்ஸ்அப் மூலம் பங்கேற்க 8939888298 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் வெங்கடேஷ் மதன் மற்றும் மனநல ஆலோசகர் வசந்தி பாபு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இப்ப நம்ம கூட தஞ்சாவூர்ல இருந்து உமா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் உமா. பேசலாமா? சொல்லுங்க. சார், நான் 1.5 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இந்த 1.5 வருஷம் முன்னாடி காதுல குரல் கேட்டுச்சு. அதுக்காக உடனே மனநல மருத்துவரை பார்த்தோம். நிறைய வீட்டுல நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகி குரல் கேட்டுச்சு. அதுக்கு உடனே டாக்டர் பார்த்ததுனால இப்ப அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்துட்டேன். இப்ப கொஞ்சம் நார்மலா இருக்கேன். இப்ப டாக்டர் பவர் எல்லாம் குறைச்சி இப்ப அமிவால் 200ல ஆஃப் டேப்லெட் மட்டும் சாப்பிட சொல்லிருக்காரு. என்ன டேப்லெட்மா? அமிவால் 200. ஓகே, சரிங்க. இப்ப 1.5 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். இப்ப ஒரு 2 மாசமா இந்த பவரை குறைச்சி 2 மாசம் 3 மாசமா இந்த டேப்லெட் தான் சாப்பிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இப்ப நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த மாத்திரை சாப்பிடுறேன்? எனக்கு இந்த 1.5 வருஷமா இந்த டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து பீரியட்ஸ் ரெகுலரா ஆகவே இல்லை. ஓகே. அதுக்கு டாக்டர் ஒரு மாத்திரை கொடுப்பாரு, ஒரு 4-5 மாசத்துக்கு ஒரு தடவை. அது 21 நாள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பீரியட்ஸ் ஆகும். ஓகேமா. இப்ப 4-5 மாசமா மறுபடியும் பீரியட் ஆகல. இந்த 1.5 வருஷமாவே எனக்கு பீரியட் ஒரு 2-3 தடவை தான் ஆயிருக்கும், ஆகவே இல்லை, பீரியட்ஸ் ஆகல. இதனால எனக்கு வெயிட்டும் போடுது, வயிறும் பெருசாகுது, வெயிட்டும் உடம்புல வெயிட்டும் போடுது, பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது. இந்த மாத்திரை நிறுத்துற கண்டிஷனுக்கு நான் வரலாமா? இந்த மாத்திரை எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும்? எவ்வளவு நாளைக்கு? டாக்டர் வந்து நிறுத்தினா வந்துடும், கொஞ்ச நாளைக்கு டாக்டர் தான் இருக்கணும்ன்றாரு. ஓகேமா. இப்ப நான் நிறுத்தலாமா? எனக்கு பீரியட்ஸ் ரெகுலரா ஆகுமா? இப்ப ரெகுலரா ஆகாதனால இது உடம்புக்கு இன்னும் ஏதாவது பிரச்சனை வருமா? சில கொஸ்டின். நாம உங்களுக்கு என்ன நோயின்னு சொன்னாங்க, என்ன டயக்னோஸ் சொன்னாங்க? ஏதாவது காதுல குரல் கேட்கறதுக்கு ரொம்ப விதமான நோய்கள் இருக்கு. டிப்ரெஷன்ல சம்டைம் ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டுனா, சிவியர் டிப்ரெஷன்ல நம்ம யாரோ பேசுற மாதிரி, நம்ம யூஸ் இல்லாத மாதிரி, செத்துப்போன்னு சொல்ற மாதிரி எல்லாம் குரல் கேட்கும். நம்ம சந்தேக வியாதியும் சில சமயம் காதுல குரல் கேட்கிற மாதிரி இருக்கும். காதுல குரல் கேட்கறது என்பது ரொம்ப சைக்காட்ரி டயக்னோஸ்ல வரும். பட் உங்களுக்கு என்ன மாதிரி வியாதின்னு சொன்னாங்க டாக்டர்? மனச்சிதைவு நோய்னு சொன்னாங்க. மனச்சிதைவு நோய்னு சொன்னாங்களாமா? ஓகே. அதாவது யூசுவலா மனச்சிதைவு நோய் இதான். உங்க வீட்டுல யாருக்கு இந்த மாதிரி நோய் இருந்திருக்காமா? இல்ல, யாருக்குமே இல்லை, எனக்கு தான். ஓகேமா. அதாவது யூசுவலா இந்த மாதிரி மனச்சிதைவு நோய்னு சொன்ன பிறகு, டாக்டர் சொன்ன பிறகு யூசுவலா நாங்க யூசுவலா 2 வருஷத்துக்கு சாப்பிட சொல்லுவோம் குறைஞ்சபட்சம். பட் அது யாருக்கும் தெரியாது, எவ்வளவு நாள் தான் சாப்பிடணும், எப்போ நிப்பாட்டணும் யாருக்கும் தெரியாது. பட் யூசுவலா முதல் தடவை வருது அப்படின்னா, நீங்க சீக்கிரம் போயிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 years to 5 years சாப்பிட சொல்றோம். மினிமம் 2 years சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாத்திரை அமிசல்பிரைட் நினைக்கிறேன், அமிவான் 100 mg என்பது அமிசல்பிரைட். இந்த மாத்திரை போடும்போது சில சமயம் சில பேருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரலாம். சோ நீங்க பயப்பட ஒன்றும் வேண்டியது இல்ல. உங்க பீரியட்ஸ் ப்ராப்ளத்தால வேற சில ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க கண்டிப்பா போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மாத்திரை சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க இன்பிட்வீன் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணுங்க, டயட் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க, வெயிட் போடுறதுக்கு வாக்கிங் மாதிரி போங்க கொஞ்சம். இந்த மாதிரி டைம்ல கூட அது பீரியட்ஸ் ரெகுலைஸ் பண்ணும். வெறும் மாத்திரை மட்டும் இல்ல, எக்ஸசைஸ் இல்லாம வெயிட் போடுறதும் கூட நம்ம பீரியட்ஸ் இரெகுலர் பண்ணும். சோ இன்பிட்வீன் எக்ஸசைஸ் இத மாதிரி பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு சரி வரலன்னா நீங்க டேப்லெட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் போட்டு பாருங்கம்மா. 2 வருஷத்துக்கு அப்புறம் கிராஜுவலா நிப்பாட்டி பாருங்க. உமாமா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க அந்த மாத்திரைகளை தொடர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எப்படி நிப்பாட்டணும், இல்ல அதை மாத்திரதா என்னன்றதை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க மருத்துவர் அணுகி அதுக்கப்புறமா நீங்க அதுக்கான முடிவை எடுத்துக்கலாம். வசந்தி பாபு, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி அப்படிங்கறது அவங்களால ஏத்துக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. அது ஆபீஸா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் காலேஜ் எதுவா இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு அந்த மாதிரி அவங்க ஆகிறதுக்கு என்ன ரீசன்? அப்படி இல்லாம அவங்க எப்படி இருக்கும்? ஆக்சுவலா இதுக்கு 2 ஆன்சர் சொல்லலாமா. ஒண்ணு எப்படின்னா ஆரம்பத்துல ஒரு கூட்டு குடும்பமா இருந்தது, நிறைய குழந்தைகளோட இருந்தோம், விட்டு கொடுக்கறது, போறது, விளையாடுறது எல்லாமே ஷேரிங் சொல்லுவாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கொடுத்துக்கிறது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிடுறது, விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது, நிறைய விஷயங்கள் இருந்தது. சோ
ஏற்றமும் இறக்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இயற்கை என்ற சூழ்நிலை இருந்தது. இப்ப என்னன்னா ஒரு குழந்தை தனிப்பட்ட முறையில வளர்ற விஷயம்னால எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு நினைத்த உடனே, கொஞ்சம் கூட கஷ்டம், நினைத்த உடனே தனக்கு மட்டும் ஒரு பொருள் கிடைச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கே கிடைக்குது. அப்படி பேரண்ட்ஸ் குறை சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்களும் ஒரு குழந்தைக்காக தான் வாழ்றாங்க. சோ எல்லாமே கிடைக்கிறப்ப, எல்லாமே நினைத்தவுடன் கிடைக்கிறது, நினைத்தவுடன் விருப்பப்பட்ட விஷயம்லாம் கிடைக்கிறப்போ அந்த பசங்களுக்கு ஈஸியா போயிடுது. அது எங்க தடைப்படுதோ, ஒரு படிப்பா இருக்கட்டும், ஒரு போன வேலைக்கா இருக்கட்டும், எல்லாருமே தலையாட்டிட்டு அங்க போய் யாராவது எதிர்த்து பேசுறப்போ, இந்த மாதிரி விஷயங்கள் முரண்படுறப்போ குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. சோ அதனால நாங்க என்ன சொல்லுவோம்னா, குழந்தைகளுக்கு எது தேவை, எப்ப தேவைன்னு அறிஞ்சு அவரோட வேல்யூ தெரிஞ்சு குழந்தை கொடுங்கன்னு சொல்லுவோம். இது இப்ப பண்ணாதான், படிச்சு முடிச்சு வந்தாதான் கிடைக்கும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும், உனக்கு ஒரு பொருள் வாங்கி தரதுன்னா உடனே கிடைக்காது, அடுத்து உன் பர்த்டேயோ இல்ல ஏதாவது நல்ல காரியம் பண்ண கிடைக்கும் சொல்லி குழந்தைகளுக்கு புரிய வைத்து பண்ணணும்னா குழந்தைகளுக்கு ஏற்றம் இறக்கம் எப்ப கிடைக்கும், ஒரு ஏமாற்றங்கள்லாம் ஈஸியா போக ஆரம்பிச்சிடும். சோ அவங்க அந்த மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி எங்கேயுமே பிரச்சனை இல்லாத, ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், வேலைக்கு போறதா இருக்கட்டும், கல்யாணம் ஆகி கணவன் வீட்டுக்கோ மனைவி புதுசா வர்றப்போ இருக்கட்டும், எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையாது. அதை எதிர்கொள்ற சக்தியை சின்ன வயசுல இருந்து எப்படி சாப்பாட்டை ஊட்டி வளர்க்கிறோமோ, நம்ம இந்த விஷயத்தையும் குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்தோம்னா நிச்சயமா பிரச்சனையை எதிர்கொள்ற சக்தி இருக்கும். சக்தி இருந்தாலே வின் பண்ணிடுவாங்க. அடுத்ததா மதுரையில இருந்து முபாரக் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் முபாரக். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். ஹலோ. என்னோட தங்கச்சி மேடம். சரி. ஹலோ. வயசு 25 மேரேஜ் ஆயிடுச்சு. சரி. எப்ப பார்த்தாலும் காலைல தண்ணீரே அதிகமா செலவு பண்ணும். சரி. அதுக்கு என்ன செய்ய, நிறைய விஷயம் பார்த்தா எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே சரி வர மாட்டேங்குது. சரி. இப்போ எங்க வீட்டுல தான் இருக்காது, என்ன செய்யலாம் சார் சொன்னாங்கன்னா சார். முபாரக், அதாவது உங்க தங்கச்சி எந்த மாதிரி விஷயம் தண்ணி செலவிக்கிறாங்க? வெளியில போயிட்டு வந்தோடனே அழுக்காயிட்டு, இல்ல எனக்கு ஏதாவது கிருமி வந்துரும் அப்படின்னு சொல்லி தண்ணி செலவிக்கிறாங்களா, இல்ல எதுவுமே சொல்ல மாட்டுக்காங்களா? இல்ல, அதாவது ஒன்னும் சொல்ல மாட்டேங்குது, தனியா ஊத்துது, போய் காலில் ஊத்துது. காரணம் கேட்டா என்ன சொல்றாங்க? காரணம் கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். சுத்தம் சொல்றாங்க. சுத்தம். அதான் நீங்க சொல்ற தொந்தரவு இது ஒரு மனக்குழப்ப வியாதி. நீங்க வெறும் தொந்தரவு மட்டும் சொல்றது நான் அப்சசிவ் சொல்லுவேன். அதாவது ரொம்ப சுத்தமா இருப்பாங்க அவங்க. எந்த பொருளும் தொட்டவன கை கழுவிக்குவாங்க, எந்த வெளியில இருந்து போயிட்டு வந்து கை கால் கழிக்கணும், ஏதாவது நோய் இன்ஃபெக்ஷன் வந்துடும். சோ இந்த மாதிரி எண்ணங்கள் நாங்க எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எண்ணத்தை மறைக்கிறதுக்கு போய் காலு கழுவாங்க. அதுவும் சம்டைம்ஸ் 10 தடவை கழுவுறது, 20 தடவை கழுவுறது, இந்த மாதிரி ருட்டீன் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். சோ இது அப்சஷன் அண்ட் கம்பல்சிவ் டிசார்டர் நாங்க ஆங்கிலத்துல சொல்றோம். என்ன சுழற்சி நோய், ஒரே எண்ணம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கிறது, அந்த சுழற்சியை போக்குறதுக்கு ஏதாவது வேலை பண்ணிட்டே இருக்கிறது. சோ இது அப்சஷன்ஸ். நீங்க பக்கத்துல ஒரு சைக்காட்ரி டாக்டரை பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மாத்திரை இருக்கு, பிளஸ் சைக்காலஜிக்கல் தெரபிஸ் இருக்கு. சோ கண்டிப்பா போய் பாருங்க, கண்டிப்பா குணமாகும். முபாரக், நீங்க உங்க தங்கச்சிக்கு இருக்க இந்த பிரச்சனைக்கு அவங்கள ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் மூலமா நிச்சயமா உங்களுக்கு உதவி புரிவாங்க. அடுத்ததா அம்பத்தூர்ல இருந்து லட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் லட்சுமி. நான் சார் கிட்ட பேசணும்மா. பேசலாமா, சொல்லுங்க. அம்மா நான் ரிட்டையர்ட் ஏஎன் அம்மா. சரி. எனக்கு பிபி இருக்குன்னு அமலா அங்கேயே சாப்பிட்டு வரேம்மா. எனக்கு அல்ட்ரா போட்டா தான் தூக்கம் வருது, இல்லாட்டா தூக்கம் வரலம்மா. அதை நிறுத்தணும்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், என்னால முடியலம்மா. நானும் ஒரு ஹாஸ்பிட்டல் ரிட்டையர்ட் நர்ஸ். சரிங்கம்மா. எவ்வளவு வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்க அல்ட்ராக்ஸ்? இல்ல சார், நான் அமலாங்கே பிபிக்கு ஒரு 5 இயர்ஸா சாப்பிடுறேன் சார். ஓகே. அப்புறம் அல்ட்ரா போட்டா தான் சார் தூக்கம் வருது. அது போட்டா கையெல்லாம் உதறுது, என்னால ஒரு வேலையும் செய்ய முடியல, எழுத கூட முடியல. அதனால அதை நிறுத்தணும்னு ட்ரை பண்றேன், என்னால முடியல. அது எவ்வளவு தூக்கமே கிடையாது சார். நேற்று நைட்டு கூட தூங்கல, உட்கார்ந்தே இருந்தேன். இல்ல அல்ட்ராக்ஸ் எவ்வளவு வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க? தேவையான போது ரொம்ப தூக்கம் வரலன்னா போடுவேன் சார். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸா போடுறேன். ஓகே. நீங்க இது அல்ட்ராக்ஸ் போட்டாதான் தூக்கம் வருது அப்படின்னு நீங்க பழகிடவே கூடாது. அதனால 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நீங்க தொடர்ந்து போட்டீங்கன்னா அடுத்த நாள் நிப்பாட்டீங்கன்னா கண்டிப்பா தூக்கம் வரவே வராது. சோ கிராஜுவலா தான் நிப்பாட்டணும். அதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு நாள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருந்திருப்பீங்க, ஏன்னா ரிட்டையர்னு சொல்றீங்க. சோ ரிட்டையர் ஆனவுடனே ஏஜ் அளவுல நமக்கு பிரெயின்ல சில மாற்றங்கள் வரும்போது தூக்கத்திலே நார்மலாவே சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் தூங்காதீங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி மார்னிங் வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்க இவ்வளவு நேரம் நீங்க என்கேஜா இருந்திருப்பீங்க. இப்ப வீட்டுல சும்மா இருக்கும்போது சும்மா போய் படுத்துட்டு இருப்போம். சோ மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் மேல மார்னிங் படுக்க கூடாதுமா.
அதே மாதிரி நைட்டு 8 மணிக்கு மேல டிவி உட்காந்து எக்ஸைட்மெண்டான நாடகம் டிவி பாக்குறது அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. எத்தனை மணிக்கு படுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல எந்திங்க. அதாவது யூஸ்வலா என்ன நினைப்பா, நான் 8 மணி நேரம் தூங்கணும் 10 மணி நேரம் தூங்கணும் நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம கணக்கு வச்சுக்குவோம். சோ நான் 8 மணி நேரம் தூங்கணும்னா காலையில ஐயோ நான் சரியா தூங்கலே அப்படின்னு நம்ம எண்ணத்திலேயே ஒரு குறைபாடு இருக்கும். சோ அதை மாத்துங்க. எத்தனை மணிக்கு படுத்தாலும் கரெக்டா ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறது அதை மாதிரி பண்ணுங்க. காலையில சூரிய ஒளி நடக்க ஆரம்பிங்க. ஏன்னா காலையில ஃபர்ஸ்ட் வர புரதக்கரையில மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். சோ அதுல கொஞ்சம் நடக்க ஆரம்பிங்க. தூக்கம் வந்த பிறகு போய் பெட்ல போய் படுங்க. பெட்ல 15 நிமிஷத்துக்கு மேல படுக்க கூடாது. தூக்கம் இல்லாம படுக்கையில் 15 நிமிஷத்துக்கு மேல படுக்க கூடாது. இன்ச்சு நடக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 7 o'clock மேல ஹெவி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. மைல்டா எக்ஸசைஸ் வேணா பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நகைச்சூடுல வெந்நீர் வச்சு குளிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் செயல்கள் பண்ண உங்களுக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வரனா உங்க ஹைப்பர் டென்ஷன் டாக்டரே கேட்டு பாருங்க என்ன காரணம்னு சொல்லுவார். அடுத்ததா திருப்பூர்ல இருந்து சந்தியா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சந்தியா. வணக்கம். வணக்கம்மா. அவங்க இணைப்புல இல்ல. வசந்தி பாபு, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப், எனி ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரா இருந்தாலுமே டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா பார்க்கப்படுது? கட்டாயம் தேவை, ஆனா கிடைக்கிறது இல்ல. அதுதான் பிரச்சனை. என்னன்னா முதல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ஒருத்தர் பெரியவங்களா இருப்பாங்க, ஒருத்தர் சபார்டினேட்டா இருப்பாங்க, விட்டு கொடுத்து போவாங்க. கணவன் மனைவிக்குள்ளனா வந்து கணவன் தான் வந்து சம்பாதிப்பாரு, ஒய்ஃப் வந்து வீட்டுல இருப்பாங்க. சோ அவரோட பினான்சியல் அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுனால சப்மிசிவா இருப்பாங்க. இப்ப என்னன்னா கணவனை விட மனைவி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல நீயா நானான்னு அந்த ஒரு போட்டி வந்துருச்சு. ரிலேஷன்ஷிப்லயுமே முதல்ல அண்ணா தம்பி நல்லா இருக்கணும், எனக்கு பணம் இருந்தா உனக்கு விட்டு கொடுக்கணும், சொத்து இருந்தா கூட ஷேர் பண்ணிக்கணும், அந்த எண்ணங்கள்லாம் போய் இப்ப சுயநலம் தலை தூக்கி இருக்கிறதுனால டிரான்ஸ்பரன்சி நம்ம போயிடுச்சு இப்போ. பட் வந்து ஆனா இருக்கிற குடும்பங்களும் நிறைய இருக்குது. சோ என்ன ஒரே ஒரு விஷயம்னா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து சிக்கல் வர்றதே வந்து ஒரு ட்ரஸ்ட் போயிடுது. ட்ரஸ்ட் என்ன போறதுன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாதனாலதான் போயிடுது. சோ எதுவா இருந்தாலும் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னால டிரான்ஸ்பரண்டா இருந்துட்டோம்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள என்ன இருக்குது எப்படி இருக்குது. அப்ப லவ் பண்றப்ப ஓவரா சொல்லாம இப்படிதான் தன்னோட ஒரிஜினல் ஃபேஸ் சொல்லுவாங்க. அதை காமிச்சிட்டோம்னால இருவருமே காமிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பும் இருக்காது, ஏமாற்றங்களும் இருக்காது. எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கிறது அது நிஜ வாழ்க்கைக்கு வரப்ப அது ஏமாற்றங்கள் சுயரூபம் தெரியறப்பதான் இந்த வேதனையும் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸும் வர்றது. எதுவா இருந்தாலும் எமோஷனலா திங்க் பண்ணாம பிராக்டிக்கலா திங்க் பண்ணி வெரி டிரான்ஸ்பரண்டா இருந்ததுன்னா சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கையை வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையை கணவன் மனைவியோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளயோ ரிலேஷன்ஷிப்குள்ளயோ வர முடியுங்கிறது என்னோட கருத்து. நிச்சயம். அடுத்ததா மதுரையில இருந்து பிரியா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பிரியா. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் வணக்கம்மா. ரொம்ப உங்க புரோகிராம் பாக்குறோம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ரொம்ப நன்றிங்கம்மா. சொல்லுங்கம்மா. அந்த மேடம் அம்மாட்ட பேசணும். பேசலாமா, சொல்லுங்க. அம்மா எனக்கு வந்து வயசு 35 ஆகுதுமா. சொல்லுங்க பிரியா. நாங்க வந்து என்னோட சிஸ்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. கட்டாயமா. நான் வந்து ஒருத்தவங்கள வந்து எனக்கு வந்து 3 பொண்ணுங்க, 3 குழந்தைங்க. சரி. அப்புறம் அவங்க வந்து நான் ஒரு 6 வருஷம் ஒருத்தவங்க ரொம்ப இது பண்ணேன். ஹஸ்பண்ட் இருக்காங்க, வெளியில ஒருத்தவங்க கூட ரொம்ப இதா இருந்தேன். அவங்களுக்கு வந்து இப்ப மேரேஜ் ஆயிடுச்சா, அதை நினைச்சு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகுதுமா. சூசைட் பண்ற அளவுக்கு ஆயிட்டேன், ரொம்ப பார்த்து வச்சுட்டேன். அதாவது வந்து சாகுற நிலைமைக்கு இருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளை இருக்குதுங்க. அப்படியே ரொம்ப மனசு வேதனையில ரொம்ப நொட்டு போயிருக்கேன். எனக்கு நல்லபடியா எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்கம்மா. பிரியா, நான் உங்க தங்கச்சி மாதிரிதான் நான் சொல்றேன். நானு எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சின்ன குழந்தை கிடையாது, ஏன்னா உங்களை நம்பி 3 குழந்தைங்க இருக்காங்க. கரெக்டா? நமக்கு ஆமா பிரியா, நான் வந்து நீங்க வந்து தங்க நினைச்சிட்டா நான் சொல்றது ஒரே விஷயம் கேளுங்க. எது வந்து உண்மையான சொந்தம், எது கடைசி வர வரைக்கும் பந்தம்னா கணவனும் குழந்தைகளோடதுதான். குழந்தையோட கல்யாணம் ஆகி போயிடுவாங்க. கணவன் மனைவி உறவு தான் வந்து எப்பயுமே கடைசி வரைக்கும் வருது. சோ அப்படிப்பட்ட விஷயத்துல வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. உங்க மனம் வந்து தவறான வழியில் சொல்லக்கூடாது. மாறி ஒரு அன்பு வச்சிருச்சு. அந்த அன்பு வந்து உண்மையான அன்போ நிரந்தரமான அன்போ இயற்கையான அன்போ கிடையாது. அது தெரியும்ல பிரியா உங்களுக்கு?
அது கண்டினியூ ஆயிருந்துருச்சுன்னா நாளைக்கு உங்க குழந்தைகளுக்கு நல்ல அம்மாவா நீங்க இருக்க முடியாது. என்னை கேட்டா கடவுள் நல்லதுதான் பண்ணிருக்காரு உங்களுக்கு. ஏன்னா உங்க குழந்தைங்க வளர்ந்து வர 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பயுமே என்னதான் தாய் தந்தை இருந்தாலும் தாய் தான் ஒரு ரோல் மாடல், அம்மா மாதிரின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்ம குழந்தைக்கு முன் உதாரணமா இருக்கணும். நம்ம தவறு பண்ணா நாளைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி திருத்த முடியும்? சரியா பிரியா? சோ இது கடவுளா உங்களுக்கு கொடுத்த நல்ல சிந்தனை தீய போயிடுச்சு, நல்லது வந்திருக்கு. ஆக்சுவலா கடவுள் நல்லதுதான் பண்ணிருக்கிறாரு. அதே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உடனே அதை சரி பண்ணி அதை மறந்துடுவோம். ஒரு டெத் வந்துன்னா என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நாள் கவலைப்பட்டு விட்டுருவோம். இது மோசமான ஒரு கிருமி மாதிரி விஷயம். இது தானாவே போனதை நினைச்சு நீங்க ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா மறந்து அதை விட்டு வெளியே இது ஒரு கேன்சர் மாதிரி உங்களை அரிச்சு உங்களையும் கொன்னு உங்க குடும்பத்தையுமே அழைச்சிருக்க வேண்டியது. தேங்கா கடவுளா காப்பாத்தி அதை விலக்கி விட்டுட்டாரு. நீங்க சந்தோஷமா கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு உங்களோட எண்ணங்களை உங்களோட நினைவுகளை தனியா உட்கார்ந்து யோசிக்காம குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், அவங்க படிப்பு, அவங்களுக்கு அவங்களோட கல்யாணம், உங்க கணவனோட ஹெல்த், உங்க ஹெல்த், நீங்க எங்கேயாவது ஒரு ஜிம்முக்கு போங்க, வேற எங்கேயாவது போங்க, ஒரு வேலைக்கு போங்க, உங்களை பிரச்சனை பண்ணிக்கோங்க. அதை மறந்து நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா, உடனே போகாது பிரியா, எனக்கு தெரியும் அது கஷ்டம்தான், கொஞ்சம் கொஞ்சமா இதை தள்ளி அதை கொண்டு வந்தீங்கன்னா ஃபுல்லா குழந்தைகளும் கணவரும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்குவாங்க. அப்ப இது விஷயம் போயிடும். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நினைப்பீங்க, ஆனா எவ்வளவு தப்பு பண்ண இருந்தோம், நம்மளை காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லி. இது நல்ல சான்ஸ். இத நீங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டு பாசிட்டிவா போங்க. உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் வாழ்க்கை, உங்க குழந்தைகளோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். பிரியாமா, வசந்தி பாபு சொன்ன மாதிரி இப்போ நீங்க இருக்கிற சூழ்நிலையில இந்த குழப்பத்துல அடுத்ததான் நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க மனசுல எடுத்து யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவா உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கலாமா. அடுத்ததா சேலம்ல இருந்து செந்தில்குமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் செந்தில்குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க செந்தில்குமார். மேடம், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது ஒரு வேகமா கிளம்பணும் அப்படின்னா உடனே மனதில் அழுத்தம் ஏற்படுது. சரி. இதனால நான் டாக்டர் செக்அப் பண்ணும்போது ப்ளூடாக் 20 அப்படிங்கிற ஒரு டேப்லெட் எனக்கு கொடுத்தாங்க, ஒரு 3 மாசம் சாப்பிட சொல்லி. சரி. சாப்பிட்ட பின்னால எல்லாமே நார்மல் ஆயிருது. ஆனா திரும்பி கொஞ்ச காலம் கழிச்சு திரும்பி இதே மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வருது. சரிங்க சார். அருண், வேற என்ன தொந்தரவு இருக்கு? வேகமா கிளம்பும் போது படபடப்பா இருக்கா? அழுத்தம் ஏற்படுது. என்னங்க? வேகமா கிளம்பும் போது படபடப்புலாம் வர்றது இல்ல, மனதில் அழுத்தம் வருது. ஓகே. இதை தவிர வேற என்ன தொந்தரவு இருக்கு? வேற எனக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுங்க சார். ஓகே. இது ரெண்டு தான் எனக்கு மேஜர் ப்ராப்ளம் சார். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அருண்? சார், இப்ப நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. ஜென்ரலா யூஸ்வலா நீங்க சொல்ற சிம்டம் எல்லாம் பார்த்தா ஆன்சைட்டி மாதிரி இருக்கு. அதாவது எதிர்பார்த்து நம்ம சீக்கிரமா போனும் போது, எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் போது இந்த மாதிரி படபடப்பு வர ஆரம்பிக்கும். சோ இது ஆன்சைட்டி டிசார்டர் தான், வேற ஒண்ணும் இல்ல. அதனாலவே உங்களுக்கு அல்சர் வந்திருக்கும். ஏன்னா நீங்க ஆன்சைட்டில வயிறுல அப்செட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி அல்சர் வந்திருக்கும். ஃப்ளூடாக் மாத்திரை என்பது பெரிய விஷயம் இல்ல. அது ஃப்ளூஆக்சின் ஒரு மாத்திரை, ஒரு 3 மாசம் சாப்பிட்டீங்க, சரியா போயிட்டுன்னு சொல்றீங்க. பட் நீங்க உங்களுடைய பிறவி குணமே ஆன்சைட்டியா இருப்பாங்க. சில பேர் அப்படிதான், எங்கேயாவது வெளியில கிளம்பணும் அப்படின்னாலே ஐயோ படபடப்பா இருக்கு, என்ன நடக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் மனசுக்குள்ளேயே அவங்க ஓடிட்டே இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல தூங்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் மோர் இம்பார்ட்டன்ட், நல்லா தூங்குங்க. யோகா அத மாதிரி ஏதாவது பயிற்சி பண்ணுங்க. வாழ்க்கையில அடுத்த நாளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று உள்ளதே கையில் உள்ள வீணை. சோ மனசு மோஸ்ட் ஆஃப் டைம் நேற்றுக்கும் நாளைக்கும் போட்டு மனசு அந்த நம்ம கடிகாரத்துல, பழைய கடிகாரத்துல பெண்டுல மாதிரி அங்க இங்கும் போயிட்டே இருக்கும். சோ நாளைய பத்தி ரொம்ப யோசிக்காம இன்றைய மட்டும் யோசிக்க ஆரம்பிங்க. கோல் எல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க, வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு ஷார்ட் டேர்ம் கோலா வச்சுக்கோங்க. லாங் டேர்மா ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம எல்லா விஷயத்துக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒரு தப்பான எண்ணம் இருக்கும், அதெல்லாம் உங்களை தூக்கி எறிங்க. சோ ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், யோகா இத மாதிரி பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நடக்கிறதால என்ன ஆயிட்டு, மனசு ஸ்பீடா இருக்கும்போது மன அழுத்தம் வந்தாலும் என்ன ஆயிட்டு முதல்ல. சம்டைம்ஸ் அப்படி இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க. மைண்ட்ஃபுல்லா வி அக்செப்ட் அவர் எமோஷன். ஒரு தப்பான ஒரு நெகட்டிவ் எமோஷன் கூட சம்டைம் நம்ம ஒத்துக்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்ச நாள் அந்த எமோஷன் நம்மளை விட்டு போயிடும். சோ இது ஆன்சைட்டி தான், பயப்பட வேண்டியது இல்ல. நீங்க யோகா அந்த மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, நல்ல தூங்குங்க. அந்த மாதிரி எண்ணம் வரும்போது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிங்க. இந்த மாதிரி பண்ண சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த படபடப்பு போக ஆரம்பிக்குங்க. செந்தில்குமார், டாக்டர் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. உங்களுடைய அந்த மன அழுத்தம் இல்ல படபடப்பு போறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத அவர் சொல்லிருக்காரு. உங்களுடைய வாழ்க்கை முறையில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க பண்றது மூலமா இது நிரந்தரமாவே உங்களை விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அடுத்ததா திருச்சியில இருந்து சித்ரா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சித்ரா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சித்ரா. எனக்கு வந்து 2 பொண்ணுங்க. சரி. என் பெரிய பொண்ணு வந்து 3rd படிக்கிறா. சரி. ஆனா அவளுக்கு வந்து சின்ன சின்ன பொருள் அதாவது பிடிச்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்துடுற ஸ்கூல்ல இருந்து. சரி. மத்தபடி அதே மாதிரி சாக்லேட் இது மாதிரி இருந்துச்சுன்னா அவளே எனக்கு கேட்காமையே நான் கொடுக்குறேன், தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். இருந்தாலும் அது தெரியாம எடுத்து சாப்பிடுற பழக்கம் இருக்கு. சரி. அத வந்து நான் அன்பாவும் சொல்லிட்டே கலந்துட்டு சொல்லிட்டேன். அதை எப்படி மாத்துறது என்னன்னு தெரியல. ஆனா தேவையானது எல்லாமே பிடிச்சது எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். சரிங்க சித்ரா. வசந்தி பாபு. இது வந்து ஆக்சுவலா நிறைய குழந்தைங்க பண்றது விருப்பமான விஷயங்களை எடுத்துட்டு வர்றது பண்றது இயற்கை தான். நீங்க அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு குழந்தைய வந்து உங்களையும் அறியாம நீங்க கண்டிக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா இன்னொரு குழந்தை வந்திருக்குது. அதனால வந்து அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட பாசம் எல்லாம் அங்க போயிடுச்சுன்ற சில எண்ணம் இருக்க குழந்தைகள் கூட தான் கேட்டது கிடைக்காதுன்னு நினைச்சு எடுத்து வர சான்சஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா உங்க சின்ன குழந்தைய வந்து அந்த பெரிய பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ளவே நல்லா கவுனிச்சு தூங்க வச்சுட்டோம், இல்ல பக்கத்துல யார்ட்ட கொடுத்துட்டோம். அந்த குழந்தை ஸ்கூல்ல இருந்து வர்ற நேரத்துல அவளுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நேரா சொன்னா குழந்தைக்காது. அதான் வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் வாங்க. அப்ப எல்லாம் புக்ல வந்து இது மாதிரி பண்ணா இது மாதிரி நடக்கும், நல்ல விஷயங்களே பண்ணணுங்கிற விஷயத்த நீங்க ஸ்ட்ரைட்டா சொன்னா குழந்தைங்க மனசுல ஏறாது. கதை மூலம் அது உருவ படங்கள் மூலம் சொல்றப்ப இது மற்ற பொருளை எடுக்கக்கூடாது, நம்ம பொருளை நம்ம எடுக்குங்கிற விஷயம் வந்து ஸ்ட்ரெயிட்டா குழந்தையோட மனசுல போய் படங்களோட உருவங்களோட போய் சேரும். அதனால என்ன சொல்றேன்னா நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயங்களை நீங்க எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. எது தேவை உனக்கு இதுதான் தேவை இதுதான் இப்படி விஷயங்கிற அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு இவளையும் வச்சுட்டு அவளை கோவிச்சு சொல்லாம நேரத்தை ஒதுக்குங்க. அந்த குழந்தைக்கு அன்பா பாசமா சொல்லி கொடுத்து இது இப்படி கிடைக்கும், நல்ல ஒரு மார்க் வாங்கிட்டா நல்ல விஷயம் பண்ணுனா உனக்கு இது கிஃப்ட் ரிவார்டு அது மாதிரி விஷயங்களை எடுத்து சொன்னீங்கன்னா நம்ம நல்லது பண்ணா கிடைக்கும் அந்த விஷயம் தெரிய வரும். சோ நீங்க அப்படி குழந்தைய அந்த வழியிலையும். ரெண்டாவது வந்து நல்ல நல்ல புக்கு டிவியோ நீங்களும் டிவி பார்த்துட்டு குழந்தைய சும்மா பக்கத்துல படுக்க வச்சு டிவி பார்த்து தூங்காம நல்ல புக்ஸ் வாங்கி ஒரு சின்ன ஷெல்ஃப் வச்சு அந்த குழந்தையோட புக்ஸ் அடுக்கி வைங்க. அந்த படங்கள் மூலம் கலைகள் மூலம் வந்து போற விஷயங்கள் வந்து ஸ்ட்ரைட்டா மனசுல பதியும். குழந்தைங்க நிச்சயமா தன் பொருள் தவிர மற்ற பொருள் வந்து தேடாது. ரெண்டாவது அம்மாட்ட போனா அம்மா எப்ப வாங்கி தருவாங்க எண்ணத்தை மனதுல பதிய வச்சீங்கன்னா இந்த குழந்தையோட எண்ணம் சிறிது சிறிதாக மாறிடுவாங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க பிளீஸ். அடுத்ததா சேலம்ல இருந்து பாரதி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பாரதி. சொல்லுங்க. என் குழந்தைக்கு 10 வயசு ஆகுங்க பையனுக்கு. சரி. அவன் யாரு எது சொன்னாலும் காதலியே வாங்கிக்கிறது இல்லைங்க. ரொம்ப இது படிக்கிறது இல்லைங்க. படிக்கிறதுலாம் நல்லா படிக்கிறான். சரி. ஆனா வந்து நாங்க எதை சொல்றோம் எதுவுமே புரிஞ்சுக்கல. அவன் பாட்டுக்கு வெளியே போனா கீழே விழுவுறது. ஸ்கூல்லயும் என்ன பண்ணாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நீங்க பேரண்ட்ஸ் மிரட்டுங்கன்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல 10 பசங்களோட விளையாடுறான்னு தனியா உட்கார வைக்கிறாங்க. அப்பயும் அவன் என்ன நம்ம சொல்றோமோ அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்யறான். சரி. இப்ப எங்க வீட்டுல வந்து அவருக்கு ரொம்ப குடிச்சு பிரச்சனை பண்ணிட்டே இருந்ததுனால அவரு விட்டுட்டு போய் 1 வருஷம் ஆகுதுங்க. என்னோட வருமானத்துலதான் நான் அந்த குழந்தைய படிக்க வச்சுக்கிட்டு இது பண்றேன். ஆனா என்னால என் வேலையும் நிறைய இருக்கிறதுனால அவனை சரியா கண்டுக்க முடியலையோ இல்ல எப்படி அவனை தாத்துக்கிறதுன்னு தெரியல. சரிங்கம்மா. அங்க டியூஷனுக்கு அனுப்புனா 300 ரூபாய் கட்டி அனுப்புறேன். அவங்களும் வேண்டாம். 1 மாசம் அனுப்புனா 2வது மாசம் உங்க பையன் வேண்டவே வேண்டாம் என்னால பாத்துக்கவே முடியல. ஆனா படிக்கிறது நல்லா படிக்கிறான். ஆனா அவன் விளையாட்டுத்தனமாவே இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எப்படி மாத்தணும்? சரிங்க பாரதி. பாரதியம்மா, இந்த நீங்க சொல்றீங்களா பேச்சு கேட்கறது இல்ல, ஒரு இடத்துல உட்காருது இல்ல அப்படின்னா இந்த தொந்தரவுலாம் எந்த வயசுல இருந்து இருக்குமா? இப்பதான் இருக்கா எப்போதுல இருந்தே இருக்கா? அவன் பிறந்தது இருந்து அப்படிதாங்க இருக்கான். எனக்கு கர்ப்பப்பையில மிஸ்டேக்னால ஒரு 100 ஸ்கேன் பக்கம் எடுத்திருப்போம். சரிம்மா, ஓகே. அதாவது நீங்க சொல்ற தொந்தரவுகள் வச்சு பார்க்கும்போது அதாவது அவருக்கு அட்டென்ஷன்ஸ் குறைவா இருக்கும். அதாவது தொடர்ந்து அவரால் கவனிக்க முடியாது, ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க முடியாது. நம்ம மத்தவங்க எல்லாம் மெதுவா பண்றதை இவர் டக்குன்னு போய் பண்ணிடுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல யாராவது வந்து இன்னொரு குழந்தை இருக்கா டக்குன்னு போய் தள்ளி விட்டுருவாரு. சோ இதை இங்கிலீஷ்ல நாங்க அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம், ADHDன்னு சொல்றோம். சோ இதுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைகள் நீங்க சொல்றதை கேட்காத மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு அவங்க வேணும்னு பண்ணிக்கல. ஏன்னா அவங்க பிரெயின்ல சில நியூரோகெமிக்கல் சேஞ்சஸ்னால அவங்களால அப்படி இருக்க முடியாது. ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தேவையான இடத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் கூட்டு போய் 5 நிமிஷம் உட்கார வச்சா கூட அவனால உட்கார முடியாது. எஞ்சி கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவான்.
சோ நீங்க சில ட்ரைனிங் பண்ண ஆரம்பிங்க. முதல்ல எல்லா விஷயத்தையும் கண்டுக்காதுங்க, எல்லா விஷயமும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காதீங்க. மேல ஏறாத, கீழே குதிக்காத, அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லாதீங்க. தேவையான விஷயங்களை மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களை கண்டுக்காதீங்க. அதிக கேட்ஜெட்ஸ் பார்க்க விடாதீங்க. டிவி, செல்போன் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் நல்லா போடுங்க. அதாவது மார்னிங் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கொஞ்ச நேரம் ஒரு 1 hour விளையாட விடுங்க. ஏன்னா இந்த 1 hour விளையாட விடும் போது அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன் எல்லாம் கூடும், கொஞ்சம் உட்கார்ந்து இருப்பாங்க. அதே மாதிரி சில ரிவார்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. பனிஷ்மெண்ட் பண்ணவே வேண்டாம், அடிக்கிறது ரொம்ப வேண்டாம். நீ இதை பண்ணுனா உனக்கு இது கிடைக்கும். சோ நீ ஸ்கூல்ல ஒழுங்கா உட்கார்ந்தனா இந்த மாதிரி நீ பண்ணும்போது உனக்கு இது மாதிரி கிடைக்கிற ஒரு வாரத்துக்கு லிஸ்ட் போடுங்க. இல்ல வெளியில கூட்டு போறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 2-3 மாசம் பண்ணியும் உங்களால சமாளிக்க முடியாத பட்சத்துல நீங்க சேலத்துல இருக்கேன்னு சொன்னீங்க, சேலத்திலேயே ஹாஸ்பிட்டல்ல வந்து காமிக்க ஆரம்பிங்க. சில டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கண்ட்ரோல்ஸ் கண்டிப்பா பிஹேவியர் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இது பிரெயின்ல ஃப்ரீ ஃப்ரான்டல் ஏரியா கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியா இருக்கும். சில குழந்தைங்களுக்கு போக போக தான் மெச்சூர் ஆகும். சோ ரொம்ப ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இது வந்து நீங்க பின்னாடி மாத்திரை கொடுக்க வேண்டியது இருக்கும். சோ நீங்க முதல்ல ஒரு இந்த பிஹேவியர்லாம் மாடிஃபை பண்ணி பாருங்க. சரியாகலன்னா டாக்டர், சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பாருங்க. மெமரிக்கும் ஏடிஹெச்டிக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா படிப்பாங்க. அதுக்காக வேண்டி நம்ம எல்லாத்தையும் கிராண்ட் பண்ண முடியாது. நல்லா படிக்கிறான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நீங்க இன்னொன்னு தப்பா நினைச்சிட்டு இருப்பீங்க. என் பையன் படிக்கிறானேன்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஃப்ரீயா இருப்போம். அதுவும் கூடாது. தப்பான விஷயத்துக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும். தண்டனை என்பது அடி அல்ல. அவன் பிடிச்சதை கட் பண்றதே தண்டனை தான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு டிவி ஒரு 1/2 hour பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதே ஒரு தண்டனை தான். சோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்கம்மா. பாரதிமா, டாக்டர் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைய அடிக்கவோ திட்டவோ செய்யாம அவர் சொன்ன சில வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமாவும் உங்க குழந்தை இதே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட அவரை கூட்டிட்டு போகலாம். அடுத்ததா சென்னையில இருந்து ராஜி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராஜி. குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க ராஜி. எனக்கு 28 ஏஜ், 2 பசங்க இருக்காங்க. சரி. காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னமா? எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாம் அந்த மாதிரி 2 பசங்க இருக்காங்க. சரி. எப்பவுமே வந்து 5 to 10 மார்க்ல வந்து டிலே ஆயிடுது. கொஞ்சம் சக்சஸ் டிப்ஸ் கொஞ்சம் தர முடியுமா? சரிங்க ராஜி. வசந்தி பாபு. ராஜி, எக்ஸாம் உங்களுக்கா குழந்தைகளுக்கா? எனக்கு. ஓகே. என்ன ராஜி, இப்ப என்னன்னா குழந்தைகள் வந்து வயசு என்ன? உங்க குழந்தையோட வயசு? 5, அடுத்த பையனுக்கு 3. இந்த மாதிரி 2 வயசு வித்தியாசத்துல குழந்தைகள் இருக்காங்க. அதுவும் 5 வயது கீழே இருக்கிறப்ப குழந்தைகளை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அப்படி இருக்கப்ப உங்களால வந்து 2 குழந்தைகளையும் கவனிச்சு வீட்டு வேலையும் பார்த்து நீங்க இவ்வளவு மார்க் வாங்குறது பெரிய விஷயம். சோ இது வந்து நான் என்ன சொல்ல, இதுல சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா எய்தர் 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு, குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுக்கு ரொம்ப நம்பிக்கையான எய்தர் உங்க அம்மாவோ இல்ல உங்க மாமியாரோ இல்லாட்டினா வந்து உங்களுக்கு தெரிந்த ஒரு அம்மாவை வந்து ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா குழந்தைகளோட உங்களோட வேலைகளை பகிர்ந்து, படிப்பை வந்து நீங்க மட்டும்தான் படிக்க முடியும் சரியா, ஆனா இந்த வேலையை மத்தவங்க குழந்தைகளை பாக்குறது, உங்க பார்வையில குழந்தைகளை பாக்குறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கலாம். அப்படிங்கிறப்ப உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் வந்து பாதி குழந்தைக்கு பாதி படிப்புக்குன்னு வர்றப்ப சக்சஸ் ரேட் வந்து ஹையா இருக்கு, சான்சஸ் இருக்கு. சோ நீங்க வீட்டு வேலை பார்த்து 2 குழந்தை, 2 சின்ன குழந்தைங்க, 5, 3ங்கிறது 2 ஏஜ் கேப் ரொம்ப குறைச்சலா இருக்கும். அப்படின்னு இருக்கிறப்ப நிச்சயமா ஒரு ஹெல்ப்புக்கு உங்க சொந்தக்காரவங்க இல்லாட்டா தெரிஞ்சவங்களை வச்சு அந்த குழந்தைகளை கவனிக்கிற வேலையை வந்து சிறிது தள்ளி வச்சீங்கன்னா உங்களால நிச்சயம் எக்ஸாம் பண்ணி நல்லா எழுதி மார்க் வாங்க முடியும். அப்படி இல்ல யாருமே இல்ல, நான் யார் நம்பி குழந்தைய விடுறதுன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வயதே கிடையாது. அதனால நீங்க கொஞ்சம் குழந்தைய பெரிய பையன் ஸ்கூல் போய் அடுத்த குழந்தைய வந்து ஒரு தானே தன்னை கவனிச்சுக்கிற அளவுக்கு வர்ற வரைக்கும் தள்ளி வைத்து அப்புறம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ 2 வே இருக்கு, 2மே ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க உங்களால வந்து படிக்கணும் எண்ணம் இருக்கு, ஆர்வம் இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் சூழ்நிலை குழந்தையோட விஷயங்கள கவனிக்க முடியல. உங்கள் எண்ணங்கள், உங்களோட வேலைகள் சிதறுது. சிதறாமல் கூட்டி அதை பகிர்ந்து எதை பண்ணணும் பகிர்ந்து பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கூடும், நல்ல மார்க் வரும், நீங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த எக்ஸாம் வந்து வெளிவர முடியும். ராஜி, வசந்தி பாபு சொன்ன விஷயங்கள், அந்த ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. நீங்க எக்ஸாம்க்கு நல்லா படிக்கணும், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா அவங்க 2 விஷயங்களை 2 வழிகள் சொன்னாங்க. 2ல ஏதாவது ஒண்ணு எது உங்களுக்கு பெஸ்டா தோணுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களால எக்ஸாம்ஸ்ல நீங்க நினைச்ச அளவுக்கு மார்க் கண்டிப்பா எடுக்க முடியும். அடுத்ததா திருப்பூர்ல இருந்து சந்தியா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சந்தியா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணமே 5 வருஷம் ஆச்சுங்க. சரி.
எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அது சிசேரியன் பண்ணி தான் இருக்குது. அவன் பிறந்து ஒரு வருஷம் ஒரு மாசம் கழிச்சுதான் பீரியட் ஆன. அதுல இருந்து அவனுக்கு 3.5 வயசு ஆகுற வரைக்கும் மந்த்லி பீரியட் கரெக்டா வந்துட்டு இருந்து. இப்ப இந்த ஒரு லாஸ்டா 4 மந்த்ஸா சரியா பீரியட் ஆக மாட்டேன். 10 நாள் 15 நாள் தள்ளி போயிருக்கு. அப்புறம் வயிறு எரிச்சல் ஆகுது, வலி ஆகுது. அது என்ன எதுனால அப்படிங்கறதுனால கேட்கணும். இத்தனை நாள நான் வீட்டுல இருந்தேங்க. இப்போ அதாவது வீக்லி 2 டேஸ் மட்டும் ஹஸ்பண்ட் கூட வேலைக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தது. அதனாலயா எப்படி என்னன்னு தெரியல. அது டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். சரிங்க சந்தியா. சத்தியமா நீங்க சொல்றீங்க, அதாவது பீரியட்ஸ் வந்து லைஃப்ல வந்து எல்லாருக்குமே ஒரு பிக்ஸ்ட் டேட் யாருக்குமே கிடையாது. அதாவது நாங்க படிக்கும்போது சொல்லுவோம் 21 நாள்ல இருந்து 40 கிட்டத்தட்ட 40 நாள் வரைக்கும் வேரியேஷன்ஸ் வரலாம். அதே மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கலா சம்டைம்ஸ் தூக்கம் இல்ல, நம்ம வெளியூர் போறோம், இந்த மாதிரி டைம் இருந்தா கூட கொஞ்சம் நம்ம தள்ளி போகலாம், இல்ல லேட்டா வரலாம் சில பேருக்கு. பட் நீங்க அதை தவிர நீங்க தள்ளி வர்றது மட்டும் ப்ராப்ளம் இல்ல, ஏதோ வயிறு வலி அதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஒரு கைனகாலஜி டாக்டரை பாத்துக்கோங்க. அதாவது கைனகாலஜிக்கலா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கலா யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கைனகாலஜி டாக்டரை பார்த்து ஒப்பீனியன் வாங்கின பிறகு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்கலாம். ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் நல்லா வந்துட்டு இருக்கு, ஸ்ட்ரெஸ் மேபி உங்களுக்கு வேலை போறது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம் சம்டைம். அது அடுத்த காரணம் தான் நம்ம சொல்ல முடியும். சோ ஃபர்ஸ்ட் யூ மீட் எ கைனகாலஜி டாக்டர். சந்தியா, உங்களுக்கு இருக்கிற இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்கு நீங்க முதல்ல ஒரு மகப்பேறு மருத்துவரை அணுகிட்டு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அடுத்ததா நீங்க ஒரு மனநல மருத்துவரை அணுகலாம். அடுத்ததா திருச்சியில இருந்து சிவராமன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சிவராமன். வணக்கம் மேடம். சொல்லுங்க சிவராமன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னால பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். சரிங்க சார். மருமக வந்து வீட்டுக்கு வரப்ப அவங்க மாமா சொன்னாரு, கொஞ்சம் பொண்ணுக்கு கோபம் வருங்க அப்படின்னாரு. சரி. நாங்க சொன்னோம், கோபம் இருக்கிற இடத்துல தாங்க குணம் இருக்கும், அதை நாங்க சமாளிச்சிடுறோம் அப்படின்னோம். சரி. அது என்ன ஆச்சுன்னா இப்ப வந்து சட்டார்னு கோபம் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லா வீடு ஃபுல்லா மூட அவுட் ஆகுது. சரி. ரெண்டாவது வந்து அதீத பிரியம் பையன் மேல. சரி. அதே சமயம் அதீத கோபமும் வந்து ஏதாச்சும் ஒண்ணு திட்டி விட்டுருது. சரி. எங்க மேல எல்லாம் பிரியமா இருக்கு. சரி. மாமனார் மாமியார் நாங்க எங்க மேல பிரியமா இருக்கு. ஆனா மாப்பிள்ள மேல என் பையன் மேல வந்து பிரியமாவும் இருக்கு, வேணான்னு தூக்கி எறிகிற மாதிரி பேசிடுதுங்க. சரி. இதுதான் எனக்கு தீர்வு. இதுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்கணுமா என்ன தெரியல. சரிங்க சார். சிவராமன் சார், உங்க பையன் இதை எப்படி ஏற்றுக்கொள்ளார்? கோபத்தை அவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? அதுதான் ரொம்ப முக்கியம். இல்ல நீங்க மாமனார் மாமியார், நீங்க உங்ககிட்ட அவங்க கோவப்படுறது இல்ல, உங்க பையன் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறார்? பையன் நல்லா ஏத்துக்கிறான் சார், அவன் யதார்த்தமானவன். ஓகே. அவருக்கு ஒன்னும் பிரச்சனையா தோணல இது இல்ல, அப்படித்தானே? எப்போ வருதுன்னா அந்த கோபப்படுறதுல பொண்ணு. ஆமா. அப்ப வந்து இதாயிரம் அப்செட் ஆயிரம். அவன் வேலைக்கு போறப்ப அந்த கோபம் வந்துடுது. ஓகே. அதாவது நீங்க சொல்றது பார்த்தா சில சமயம் கோபம் என்பது நீங்க சாதாரண எமோஷன்ஸ், எல்லாருக்கும் வரக்கூடிய எமோஷன்ஸ். அது கோபம் மட்டுமே பெரிய வியாதி கிடையாது. பட் எப்போதுமே கோபம் எப்பன்னா நமக்கு வந்து பக்கத்துல உள்ளவங்க நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மேலதான் கோபம் வரும். நம்ம யூஸ்வலா நீங்க ரொம்ப பேர் கோபப்படுறது பாருங்க நியரஸ்ட் ஆர் டியரஸ்ட். நம்ம பக்கத்துல உள்ளவங்க டியரஸ்ட் மேலதான் கோவப்பட முடியும். சோ உங்க மேல அவங்க கோவப்படல, கணவர் மேல அவங்க உரிமை இருக்கறனால கோவப்படுறாங்க. சோ என்ன காரணத்துக்கு கோவப்படுறாங்கன்னு பாருங்க. இது வந்து ஒன்லி மருமகள் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில உள்ள இன்டர்பர்சனல் ப்ராப்ளம், 2 பேருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். சோ என்ன காரணத்துல கோவப்படுறாங்கன்னு முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. சோ கொஞ்சம் பையன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை பண்ணி சேஞ்ச் பண்ணும் போதே கோவம் குறைய ஆரம்பிக்கலாம். இல்ல மருமகளால கண்ட்ரோல் பண்ண முடியலான்னு முதல்ல பாக்கணும். சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோவப்படுறாங்களான்னு அது அவங்க இருந்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ அதை அனலைஸ் பண்ண பிறகுதான் நம்ம யோசிக்கணும். உங்களுக்கு அப்படி ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கொண்டு காட்டி என்ன தீர்வுன்னு பாருங்க. பட் இது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அவர் கணவரும் கண்டிப்பா போனாதான் தீர்வு கிடைக்கும். நீங்க சொல்றதை விட உங்க மகனும் மருமகளும் சேர்ந்து போய் இந்த இதுக்கு தீர்வு காண சொல்லுங்க. சிவராமன் சார், டாக்டர் சொன்ன மாதிரி உங்க மகன் உங்க மருமகள் அவங்களுக்குள்ள எந்த காரணத்தினால கோபம் வருது அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா அவங்கள நீங்க ஒரு மனநல மருத்துவர் இல்ல ஆலோசகர்கிட்ட 2 பேருமே சேர்ந்து போக சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து அவங்களால வெளியில வந்துட முடியும். அடுத்ததா திருச்சியில இருந்து பிரதேஷ் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பிரதேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். எனக்கு 20 வயசு ஆகுதுண்ணா. ஒரு காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன் மேடம். சரி. எனக்கு என்னன்னா காலையில 8:30 காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. சரி. 8:30 9:30 வரை என்னால நல்லா கவனிக்க முடியுது. சரி.
அதுக்கு மேல என்னன்னா ஸ்பாண்டினியஸா 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கண்டினியூஸா கொட்டாய் வந்துட்டே இருக்கு. 2 கண்ணுல ஓட்டல தண்ணி வந்துட்டே இருக்கு. ஆக்டிவா நம்ம ஏதாவது மனசுல நினைச்சாலும் கவனிக்கணும், ரிசர்வ் பண்ணணும், எழுதணும் அப்படின்னு ஆக்டிவா மனசுல நினைச்சாலும் அது ஆக்டிவா பண்ண முடியல. ஒரே டயர்டா இருக்கு, லிசன் பண்ணவே முடியல. ரொம்ப அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே ஒண்ணுமே ஒர்க் இல்லாம போயிருது. சரி, இதுக்கு என்ன தீர்வுனா? சரிங்க வசந்தி பாபு. பிரதீஷ், ஆக்சுவலா இந்த ஏஜ்ல 2 ப்ராப்ளம்ல, ஒண்ணு உடல் அளவுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லன்னா மனதளவுல. நீங்க எத்தனை மணிக்கு ராத்திரி படுக்கிறீங்க, நீங்க மாதிரி எவ்வளவு நேரம் டிவியோ இல்ல லேப்டாப்ல உட்காந்துட்டோ இருக்கிறீங்கன்னு தெரியல. சோ உங்க கண்ணுக்கு எவ்வளவு நேரம் ஓய்வு வேணும். நீங்க சப்போஸ் டிவி ரொம்ப நேரம் பார்த்துட்டு பெட்ல படுத்துட்டேன்னு நினைக்காம கண்ணுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். சோ இது மாதிரி அதுவும். ரெண்டாவது, மனதில் சில விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறது, ப்ராப்பர் எக்ஸசைஸ் கிடையாது. நேரத்துக்கு நீங்களா நான் உங்களை குறை சொல்லல, உங்க வயசுல இருக்க காலேஜ் பசங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க, ராத்திரி ரொம்ப லேட்டா சாப்பிடுறீங்க, மத்தியான சாப்பாடு சரியா நேரத்துக்கு சாப்பிடல. இது மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல்ல நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஒரு ஹெல்தியான ஃபுட்டோ திடீர்னு ஒரு நாள் போய் நிறைய சாப்பிட்றீங்க. எல்லா விஷயங்களும் இருக்கு. உடல்ல சில பிரச்சனை இருக்கலாம். உங்களோட நடவடிக்கைகள், சாப்பாடு விஷயங்கள், தூங்குறது, எந்த மாதிரி நீங்க படிக்கிறீங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா ஒரு 10 வரைக்கும் படிச்சு தூங்குவாங்க. ஒரு சிலர் 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் படிச்சுட்டு இப்ப காலையில் தூங்கவும் முடியாம காலையில் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ படிக்க முடியாம திணறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் கேட்கிறேன் நான். இது ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய விஷயம். ஒண்ணு, ஹெல்த் பாருங்க. ரெண்டாவது, உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மாத்துங்க. சாப்பிடுறது, தூங்குறது எல்லாமே நீங்க எப்படி ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு காலேஜுக்கு புக்ஸ் எடுத்துட்டு போறீங்களோ அதே மாதிரி எப்ப எந்திரிக்கணும், எப்ப தூங்கணும், எப்படி சாப்பிடணும், எந்த நேரம் சாப்பிடுங்கிற விஷயத்தையும் சில எக்ஸசைஸ். நிறைய பேர் நீங்க பசங்க இப்ப ஒரு எக்ஸசைஸே கிடையவே கிடையாது. படிக்கிறது, வர்றது, ரூம் தூங்குறது, திருப்பி நைட் டிவி பாக்குறது, அப்புறம் படிக்கிறது, காலேஜுக்கு போறது. சோ அதை மாத்தி ஒரு சின்ன ஜிம் போலாம், வாக்கிங் போலாம், ஜாகிங் போலாம். எதுவுமே சைக்கிள் வச்சு ஒரு 4 ரவுண்ட், இது மாதிரி சில உடற்பயிற்சிகள். நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பேசி பாருங்க. டைமுக்கு படுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. படிக்க வேண்டியதை படிச்சீங்கனாலே கான்சன்ட்ரேஷன் காலையில ஃப்ரெஷ்ஷா தூங்கி எழுந்திரிச்சுட்டு காலையில காலேஜுக்கு போனீங்கன்னா நிச்சயமா அந்த 1 hour கிடையாது. அது மனசுல போட நினைக்கவே நினைக்காது. அப்படிதான் முடியும், இது 1 hourல ரிலாக்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்காம என்னால முடியும், நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்க உடம்ப கண்ணை போய் டாக்டர் செக் பண்ணிக்கலாம். பிரதீஷ், வசந்தி பாபு சொன்ன மாதிரி நீங்க தேவையில்லாத விஷயங்களை மனசுல யோசிச்சு குழப்பிக்காம உங்களுடைய கண்களுக்கும் போதுமான அளவு ரெஸ்ட் கொடுத்து கரெக்டா டைமுக்கு சாப்பிட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தீங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்த மாதிரி நீங்க படிக்கும் போது கான்சென்ட்ரேஷன் இல்லாம தூக்கம் வர்றது, கண்ணுல தண்ணி வர்றது, இந்த பிரச்சனை எல்லாம் நிச்சயமா உங்ககிட்ட இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து ஜெயந்தி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜெயந்தி. வணக்கம். சொல்லுங்கம்மா. எங்க பையன் 14 வயசு ஆகுது. சரி. அவனுக்கு அவன் அடிக்கடி அதிகமா கோவப்படுறான். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சரி. அவன் அடிக்கடி கோவப்படுறான். நம்ம என்னதான் சொன்னாலும் ஓரளவுக்கு தான் அவனால புரிஞ்சுக்க முடியாது. என்ன சொல்றா புரிஞ்சுக்க மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். சரி. நல்லா படிக்கிறான். ஆனா நல்லா படிக்கிறான், அவன் மறந்து போயிடுன்றான். சரி. எதுக்கு எடுத்தாலும் ஸ்கூல்ல கூட நிறைய வாட்டி கோவப்படுறான்றாங்க. ஸ்கூல்ல போனா கூட டீச்சர்ஸ் கோவப்படுறான். அவனுக்கு கோவம் வராது பண்ணுங்கன்னா கூட இருக்க பசங்களும் அவனை அது மாதிரி பேசி கோவம் வர அளவுக்கு பண்றாங்க. வீட்லயும் அவன் சாதாரணமா அவன் பாப்பா கூட பேசும்போது ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் கூட கோவப்படுறான். எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்காருமா உங்களுடைய மகன்? ஒரு 2 வருஷமா இந்த மாதிரி இருக்கு. அவங்க ஸ்கூல்லே சொன்னாங்க எத்தனை கவுன்சிலிங் கொடுங்கன்னு. அவன் பயப்படுறான், வரமாட்டேமா நானு அப்படிலாம் செய்ய மாட்டேன்னா. அப்ப திருப்பி கொஞ்சம் ஒரு நம்ம சொல்ற அன்னைக்கு மட்டும் கவனம் இருக்க, திருப்பி மறுநாள் அதே மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறான். சரிங்கம்மா. ஜெயினியம்மா, உங்க பையன் மெச்சூரிட்டி லெவல், அதாவது இப்ப 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா, இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 14 வயசு 13 வயசு பையனுக்கு அந்த வளர்ச்சி, மூளையினுடைய வளர்ச்சி விகிதம் இருக்கா? ஏன்னா நீங்க சொன்னீங்க அவன் புரிஞ்சுக்க மாட்டேக்கான், சொன்னா கூட புரியலன்னு சொல்றீங்க. எதர் நீங்க அப்ப நீங்க 2-3 விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்குமா? அவனுடைய வளர்ச்சியின் விகிதம், அதாவது உடம்பு வளர்ச்சி 13 வயசு இருக்கும், பட் மூளையின் வளர்ச்சி 13 வயசு இருக்கான்னு பாக்கணும். 2வது, படிப்புல ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு பாக்கணுமா? இந்த 2 விஷயம் இப்ப இம்பார்ட்டன்டா பாக்கணும். ஏன்னா ஸ்கூல்லயுமே ரொம்ப கோவப்படுறாரு, எரிச்சல் பண்றாரு. ஏன்னா இந்த சம்டைம்ஸ் நம்ம புரியாது, இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு உட்காந்துருப்போம், புரியவே புரியாது. சோ எல்லாரும் அவனை தாழ்வா பார்க்க வேண்டியது இருக்கும், அவனுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இருக்கும். சோ நீங்க கண்டிப்பா ஒரு சைக்காலஜிஸ்டே ஒரு சைக்காட்ரிஸ்ட் கொண்டு போய் காட்டி 2 விஷயங்கள் முதல்ல பாத்துட்டு தான் அதுக்கப்புறம் கோவத்துக்கான காரணம் வேற என்ன காரணம்னு பாக்கணும். சோ கோவம் ரொம்ப இதுல வரும். சோ
நீங்க ரெண்டாவது சில விஷயங்கள் பண்ணாதீங்க. ரொம்ப எதை எடுத்தாலும் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காதீங்க. ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு மேல சொல்லாதீங்க. அவர் கோவமா இருக்கும்போது எந்த விஷயத்தையும் திணிக்க விரும்பாதீங்க. கோவமா இருக்கும்போது அட்வைஸ் பண்றதோ அது மாதிரி பண்ணாதீங்க. அவர் சாஃப்டான பிறகு அந்த விஷயத்தை மெதுவா சொல்லுங்க, அவர் புரிஞ்சுக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ நீங்களும் கொஞ்சம் கோவத்தை குறைக்க ஆரம்பிங்க. பட் கண்டிப்பா சில டெஸ்டஸ் எல்லாம் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். சோ கண்டிப்பா நீங்க சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட கொண்டு போய் கண்டிப்பா காட்டுங்கம்மா. ஜெயந்திமா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க மகன் கோவப்படுறதுக்கு முன்னாடி கவனம் இல்லாம இருக்கிறது, மறந்து போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க அதுக்கான காரணத்தை சொல்லுவாங்க. நீங்களும் உங்களுடைய மகன் கிட்ட கோவப்படாம திட்டாம நிதானமா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு நேர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குறீங்க. நன்றி டாக்டர் வெங்கடேஷ் மதன். நன்றி வசந்தி பாபு. விழுதுன்னு சொல்லுவோம். அது ஒரு ஆலமரத்தோட பாரத்தை எல்லா திசைகள்லயும் தாங்கி நிற்கும். அப்படிதான் சில மனிதர்கள் வாழ்க்கையோட எல்லா பாரத்தையும் சுமந்து நிற்பாங்க. பெரும்பாலும் ஒரு குடும்பத்தோட முதல் பையனுக்கு அந்த பொறுப்பு இருக்கும். அப்படி பொறுப்புகளால தங்களோட வாழ்க்கையோட சுவாரஸ்யங்களை இழந்தவங்களை நாம மறந்துடுறோம். அந்த விழுதுகளுக்கு நாம கொடுக்கிற சின்ன சின்ன பரிசுகள் அந்த விழுதுகளுக்கு காற்றா மாறட்டும். மீண்டும் சந்திக்கலாம், மனதோடு பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் பேவதி.